பணம்னா என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது வெறும் காகிதம் கிடையாது. அது ஒரு மனுஷனோட சுதந்திரம். காசு இல்லாதவன் இந்த உலகத்துல நடப்பினம்னு சொல்றாங்க. ஆனா அதை விட கொடுமை என்ன தெரியுமா? திறமை இருந்தும் காசு சம்பாதிக்க தெரியாம இருக்கிறது தான். நீங்க நினைக்கலாம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய படிப்பு வேணும், இல்ல பெரிய பின்புலம் வேணும்னு. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவை புத்திசாலித்தனமான ஒரு வரைபடம் தான். இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த விஷயங்கள், குறிப்பா அந்த 4வது விஷயம், பணத்த பத்தின உங்க மொத்த பார்வையையே மாத்திடும். நீங்க இதுவரைக்கும் ஓடுன ஓட்டம் வேற, இனிமே ஓடப் போற ஓட்டம் வேறயா இருக்க போகுது. ஏன்னா, வள்ளுவர் சொன்ன இந்த பிசினஸ் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சா, நீங்க சாதாரணமா இருக்க மாட்டீங்க. ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க துடிப்பீங்க. சரி, வாங்க, நேரத்தை வீணாக்காம விஷயத்துக்குள்ள போவோம். முதல்ல ஒரு கசப்பான உண்மையை ஏத்துக்குங்க. பொருள் இல்லாதவரை இந்த உலகம் ஒரு பொருட்டா கூட மதிக்காது. இது நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்னு. அதாவது, ஒரு மதிப்பும் இல்லாத ஆளை கூட ஒரு முக்கியமான ஆளா மாத்துற சக்தி பணத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுதான் உலக நியதி. நீங்க ஏழையா இருக்கிறது உங்க தப்பு இல்ல. ஆனா ஏழையாவே சாகிறது உங்க தப்பு. ஏன்னா பணக்காரன் ஆகிறதுக்கான விதை வெளியே இல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்கு. வள்ளுவர் சொல்ற முதல் ரகசியம், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதாவது, உங்க கனவு பெருசா இருக்கணும். நிறைய பேர் பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? அவங்க ஆசைப்படுறதுக்கே பயப்படுறாங்க. மாசம் 10,000 கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் 1,00,000 கிடைக்காது. நீங்க கோடிகள்ல சிந்திக்க ஆரம்பிச்சாதான் உங்க மூளை அதுக்கான வழியை தேட ஆரம்பிக்கும். உங்க எண்ணம் தான் உங்க எல்லை. அந்த எல்லைய உடைக்கிறது தான் முதல் படி. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லனா நீங்க என்ன நினைச்சாலும் நடக்காது. அதுதான் முயற்சி. ஆனா வள்ளுவர் சொல்ற முயற்சி சாதாரணமானது கிடையாது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்றாரு. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுளே உனக்கு வரம் கொடுக்க மறுத்தாலும், இல்ல உனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு ஜோசியர் சொன்னாலும், நீ சிந்துற வேர்வைக்கான கூலி உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பண்ற தப்பு என்னன்னா, ஷார்ட்கட் தேடுறது. சீக்கிரம் பணக்காரனாகணும்னு தப்பான வழியில போறது. ஆனா உழைப்பில்லாம வர்ற பணம் வந்த வேகத்துல போயிடும். நீங்க ஒரு தொழில கையில எடுத்தா அதுல உங்க உடம்பும் மனசும் வலிக்கிற அளவுக்கு உழைக்கணும். அந்த வழிதான் வெற்றியோட அடையாளம். யாரோ ஒருத்தர் ஈஸியா ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க பட்ட கஷ்டம் வெளியே தெரியல, அவ்வளவுதான். இப்ப 3வது ரகசியம். இதுதான் கேம் சேஞ்சர். நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆனா ஏன் அவங்களால பணக்காரனா ஆக முடியல? ஏன்னா அவங்களுக்கு வகுத்து வாழத் தெரியல. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. இது ஒரு சிம்பிளான கணக்கு. உங்க வருமானம் சின்னதா இருக்கலாம், ஆனா உங்க செலவு அந்த வருமானத்தை விட அதிகமா போகாம இருந்தா நீங்க தான் ராஜா. இன்னைக்கு இருக்கிற விளம்பர உலகம் உங்களை சம்பாதிக்கிற காசையெல்லாம் செலவு பண்ண வைக்குது. இல்லாத காசை வச்சு தேவையில்லாத பொருளை பிடிக்காத மனுஷங்களை இம்ப்ரெஸ் பண்ண வாங்குற பழக்கம்தான் ஏழ்மையோட வாசல். நீங்க பணக்காரனா ஆகணும்னா முதல்ல பணத்தை மதிக்க கத்துக்கணும். வர்ற வருமானத்துல ஒரு பகுதியை சேமிக்காம முழுசையும் செலவு பண்றவன் ஓட்டப்பானையில தண்ணி பிடிக்கிற மாதிரி எவ்வளவு ஊத்துனாலும் நிரம்பாது. வள்ளுவர் சொல்ற சிக்கனம் கஞ்சத்தனம் கிடையாது, அது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு. 4வது விஷயம், இதுதான் உங்க வளர்ச்சியை 10 மடங்காக்க போகுது. அதுதான் காலமறிதல். பிசினஸ்ல டைமிங் ரொம்ப முக்கியம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின். அதாவது, நீங்க இந்த உலகத்தையே ஆள நினைச்சாலும் அது நடக்கும். ஆனா அதுக்கு சரியான நேரத்துல சரியான இடத்துல நீங்க காய நகர்த்தணும். ஒரு தொழில் இப்போ நல்லா போகுதுன்னு எல்லாரும் ஆரம்பிக்கும்போது நீங்களும் ஆரம்பிச்சா ஜெயிக்க முடியாது. அடுத்த 5 வருஷத்துல என்ன தேவை வரும்னு கணிச்சு இப்பவே அதுல இறங்கணும். அதான் உண்மையான தொழில் முனைவோரோட அழகு. காத்தடிக்கிற திசையை பார்த்து பாய்மரத்தை திருப்புறவன் தான் கரைய சேருவான். நீங்க சும்மா உழைச்சா மட்டும் பத்தாது. இந்த சமூகத்தோட தேவை என்ன, இப்ப மார்க்கெட் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உழைக்கணும். குருட்டுத்தனமான உழைப்பு கூலியத் தரும், ஆனா புத்திசாலித்தனமான உழைப்பு தான் லாபத்தை தரும். 5வது விஷயம், இதை மட்டும் நீங்க மாத்திக்கலன்னா நீங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது சோம்பல். மடிமடி கொண்டும் பேதை பிரிந்த குடியும் மடியும்னு வள்ளுவர் பயமுறுத்துறாரு. இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடுற பழக்கம்தான் தரித்திரத்தோட நண்பன். பணக்காரங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் பணமா மாத்துறாங்க.
ஆனா ஏழைங்க நேரத்தை கொல்றாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுதா, உடனே செயல்படுத்துங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவன் கரையிலேயே நிப்பான். துணிஞ்சு குதிக்கிறவன் தான் நீச்சல் கத்துப்பான். உங்க மொபைல்ல ரீல்ஸ் பார்த்து நேரத்தை வீணாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் வேற ஒருத்தன் அவனோட கனவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்குங்க. 7வது விஷயம், இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அரண் ஈனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அதாவது தப்பான வழியில இல்லாம நேர்மையான வழியில சம்பாதிக்கிற பணம் தான் இன்பத்தையும் கொடுக்கும், அறத்தையும் கொடுக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏமாத்தி சம்பாதிச்சா சீக்கிரம் பணக்காரன் ஆயிக்கலான்னு. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அழக்கொண்ட எல்லாம் அழப்போம். அதாவது நீங்க மத்தவங்கள அழைச்சு சம்பாதிக்கிற காசு உங்கள அழ வச்சுட்டு தான் போகும். இது கர்மா மட்டும் இல்ல, இதுதான் பொருளாதார உண்மை. ஒரு பிசினஸ் நிலைச்சு நிக்கணும்னா அங்க நம்பிக்கை இருக்கணும். நீங்க உங்க வாடிக்கையாளரை ஏமாத்தி ஒரு முறை சம்பாதிக்கலாம், ஆனா அந்த வாடிக்கையாளர் திரும்ப வரமாட்டாரு. நேர்மைங்கிறது ஒரு ஸ்லோவான ப்ராசஸ் மாதிரி தெரியலாம், ஆனா அதுதான் நிரந்தரமான வளர்ச்சி. நிம்மதியான தூக்கமில்லாத கோடீஸ்வர வாழ்க்கையை விட நிம்மதியான வசதியான வாழ்க்கை மேல். 7வது விஷயம், அறிவுடைமை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெறும் உழைப்பு மட்டும் பத்தாது, அறிவு வேணும். அறிவு அற்றம் காக்கும் கருவி. அதாவது அழிவு வராம காக்கிற கருவி அறிவுதான். நீங்க பண்ற தொழிலை பத்தி முழுசா கத்துக்குங்க. அந்த துறையில இருக்கிற நுணுக்கங்கள், சட்டதிட்டங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டே இருக்கணும். நேத்து இருந்த அறிவு இன்னைக்கு பத்தாது. தினமும் உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் போட்டி உலகத்துல நீங்க நிலைக்க முடியும். உங்க மூளைய கூர்மையா வச்சுக்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய முதலீடு. யார் ஒருத்தர் கத்துக்கிறத நிறுத்துறாங்களோ அவங்க வளர்றதையும் நிறுத்துறாங்க. 8வது விஷயம், இது உங்க மன உறுதிய சோதிக்கிற இடம். இடுக்கண் வருங்கால் நகுக. தொழில்ல நஷ்டம் வரலாம், ஏமாற்றம் வரலாம், கடன் பிரச்சனை வரலாம். அந்த நேரத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்துராம அந்த பிரச்சனைய பார்த்து சிரிக்க சொல்றாரு வள்ளுவர். ஏன்னா பதட்டத்துல எடுக்கிற முடிவு இன்னும் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். பிரச்சனை வரும்போதுதான் உங்க மூளை இன்னும் சுறுசுறுப்பா வேலை செய்யணும். தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது அடுத்த கட்ட வெற்றிக்கான ஒரு பாடம். நீங்க விழுந்தா எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஏன் விழுந்தோன்னு யோசிச்சுட்டு எழுந்திருங்க. அந்த அனுபவம் தான் உங்க வாதியார். உலகத்துல ஜெயிச்ச அத்தனை பணக்காரங்களும் பல முறை தோத்தவங்க தான். அவங்க தோத்தப்போ ஓடி ஒளியல, அந்த தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு திரும்ப வந்தாங்க. 9வது விஷயம், பெரியாரை துணைகொடல். உங்க சுத்தி யார் இருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இனத்தீமை இன்பம் பயவா. தீய நட்பு உங்களுக்கு இன்பத்தை தராது. நீங்க 5 கோடீஸ்வரங்கள் கூட பழகுனா நீங்க 6வது கோடீஸ்வரனா ஆவீங்க. அதே நேரத்துல எப்பவும் குறை சொல்றவங்க, எதிர்மறையா பேசுறவங்க கூட இருந்தா நீங்களும் அதையே தான் பேசுவீங்க. உங்களுக்கு மேல அறிவிலையும் அனுபவத்திலையும் சிறந்தவங்களோட நட்பை தேடி பிடிச்சு வச்சுக்கங்க. அவங்களோட ஒரு வார்த்தை அட்வைஸ் உங்க வாழ்க்கையவே மாத்தலாம். தனியா ஜெயிக்கிறத விட சரியான துணையோட ஜெயிக்கிறது சுலபம். உங்க நெட்வொர்க் தான் உங்க நெட்வொர்த். கடைசியா 10வது விஷயம், சொல்வன்மை. நீங்க என்னதான் திறமையானவரா இருந்தாலும் உங்க கருத்தை, உங்க பொருளை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல தெரியலன்னா வியாபாரம் நடக்காது. சொல்லுக சொல்லை, பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நீங்க பேசுற பேச்சுல ஒரு தெளிவு இருக்கணும். அது மத்தவங்கள கவரணும். உங்க பேச்ச கேட்கறவங்க உங்கள நம்பணும். அந்த அளவுக்கு உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கங்க. இன்னைக்கு உலகத்துல நல்லா பேசுறவங்கன்னா பெரிய இடத்துல இருக்காங்க. அது மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இல்ல லீடர்ஷிப்பா இருக்கட்டும், பேச்சு திறமை தான் உங்க ஆயுதம். இந்த 10 விஷயங்களும் வள்ளுவர் சொன்னதுதான். ஆனா இதை இன்னைக்கு தேதிக்கு ஏத்த மாதிரி நாம புரிஞ்சுக்கணும். பணம் சம்பாதிக்கிறது தப்பில்ல, ஆனா பணத்துக்காக நாம மனுஷத்தன்மையை இழக்கக்கூடாது. வள்ளுவர் காட்டுற வழியில நீங்க பயணம் செஞ்சா உங்களுக்கு பணம் மட்டும் கிடைக்காது, கூடவே புகழும் நிம்மதியும் கிடைக்கும். நீங்க வெறும் பணக்காரனா ஆகணும்னு நினைக்காதீங்க, ஒரு வளமான மனிதனா ஆகணும்னு நினைங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க நேரத்தை, உங்க அறிவை, உங்க உழைப்ப சரியான திசையில திருப்புங்க. வெற்றி உங்களை தேடி வரும். இப்ப நான் சொன்ன இந்த 10 விஷயங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப சவாலா இருக்கு? எது உங்களை தடுத்து நிறுத்தி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க மனசுல இருக்கிற அந்த தடைய உடைக்க நீங்க தயாரா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற கமெண்ட் நாளைக்கு இன்னொருத்தருக்கு உத்வேகமா இருக்கலாம். பணக்காரனாகிறது அதிர்ஷ்டம் இல்ல, அது ஒரு முடிவு. அந்த முடிவை நீங்க இன்னைக்கு எடுங்க. இந்த உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.